गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி. துர்முகி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் வருஷ ருத்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது மகாலய பட்சம் கிருஷ்ணபக்ஷம், தசமி திதி, புஷ்ய நட்சத்திரம், சித்தயோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இன்னைக்கு சாண்ட் பண்ண போகிறோம். இதுவரைந்தும் பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் பகவானுடைய ஸ்தூல ரூபத்தை எடுத்து சொல்கிறாள். ஸ்தூல ரூபம்னா கண்ணுக்கு நேர தெரிகிற ரூபம். சூக்ஷ்ம ரூபங்கிறது எல்லாரும் தெரியும். பகவான் கண்ணால் பார்க்க முடியாதவர். அவர் அப்படி மனசால் கல்பித்து பார்க்கறது, இப்படிலாம் இருப்பார்னுட்டு.
ஸ்தூல ரூபம்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பிரத்யட்சமாக தெரியக்கூடிய இந்த இந்த நட்சத்திர மண்டலங்கள், பூமியில் இருக்கப்பட்ட ஸ்தாவரங்கள், இவைகளெல்லாம் பார்க்கறதுக்கே இதெல்லாம் பகவத் ஸ்வரூபங்கிறதாக எடுத்து சொல்கிறார் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு. அதை நம்ம பார்த்துன்னு வந்தோம். பூகோள வர்ணனை பண்ணால் 20வது அத்தியாயத்தில் பார்த்தோம். 21வது அத்தியாயத்தில் சந்திரனுடைய மேலே, அதாவது இந்த ஸ்பேஸை எடுத்து 3ஆக வச்சார். பூமிக்கு அடியில் இருக்கப்பட்ட லோகங்கள் பூமண்டலம், அதுக்கு மேலே இருக்கப்பட்டது தியூலோகம்ங்கிறது, மேலே இருக்கப்பட்ட லோகங்கள். அங்கே இருக்கப்பட்ட இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் எப்படி சூரிய பகவான் பிரகாஷன் இருக்கார், அது தவிர நட்சத்திர மண்டலங்கள், கிரகங்கள், இதெல்லாம் வர்ணிக்க போகிறாள். இதுவரையும் 20-21வது அத்தியாயங்களில் பூமண்டலத்தை வர்ணித்தாள். பலவிதமான பூலோகத்தில் இருக்கப்பட்ட வருஷங்கள் இதெல்லாம் வர்ணிச்சுவிட்டு 21வது அத்தியாயத்தில் சூரியனுடைய கதியை வர்ணித்தாள். இந்த 21வது அத்தியாயத்தில் சூரியன் எப்படி போயின்னு இருக்கான், எப்படி 12 ராசிகளுக்கு நடுப்புற சஞ்சாரம் பண்ணுறான், ஒவ்வொரு ராசிகளிலும் போகிறதே எப்படி சீசன்ஸ் எல்லாம் மாறிண்டு வருது, பூமி சாஞ்சு போய் சுற்றுறதுனால எப்படி சீசன் உண்டாகிறது பூமியில், அப்பொழுது எப்படி சந்திரனுடைய தினம்ங்கிறது இருக்கே, ஒரு டேங்கிறது ஒரு நைட்டுங்கிறது, அது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகவோ குறைஞ்சோ ஏற்படும். இதெல்லாம் வர்ணித்தால் 21வது அத்தியாயத்தில். 22வது அத்தியாயத்தில் இதுக்கு மேலே இருக்கப்பட்ட கிரகங்கள், நட்சத்திர மண்டலங்கள், ஜோதிஷ் சக்கரங்கிறது, துருவமண்டலம், இதெல்லாம் வர்ணிக்கணுங்கிறதுக்காக 22வது அத்தியாயத்தில் வர்ணித்தாள். அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை சுருக்கமாக ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொன்னால், இந்த 22வது அத்தியாயத்தினுடைய சம்மரியை, துவாவிம்சே சோம சுக்ராதேஹே ஸ்தானமாஹோத்தரோத்தரம் தத்தத்கதி அனுசாரேண த்விஷ்டானிஷ்டே ததான்றிணாம். இந்த 22வது அத்தியாயத்தில் சந்திரன் மற்றும் கிரகங்கள், சுக்கிரன் முதலான கிரகங்கள் இருக்கே, அவைகளெல்லாம் எப்படி அவைகளுடைய கதி, அதுகள் எப்படி நடந்துட்டுருக்குங்கிறத வர்ணித்தாள். அதெல்லாம் பகவத் ஸ்வரூபம். அது ஒவ்வொரு கிரகங்களும் அவருடைய கதியினால் மனுஷர், பூலோகத்தில் இருக்கப்பட்ட மனுஷியாளுக்கு நன்மைகளையோ தீமைகளையோ எப்படி உண்டாக்குறதுங்கிறதுனா எடுத்து சொன்னாள் இந்த அத்தியாயத்துலேன்னு சொல்லி சுருக்கமாக சம்மரியை ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள். இப்பொழுது நம்ம இந்த 22வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம், சாண்ட் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே த்வாவிம்சோऽध्यायः. ராஜோவாச்ச யதேதத் பகவதः ஆதித்யஸ்ய மேரும் த்ருவம் ச பிரதக்ஷிணேன பரிக்ராமதः ராஷீனாம் அபிமுகம் பிரச்சலிதம் ச பிரதக்ஷிணம் பகவதா உபவர்ணிதம் அமுஷ்ய வயம் கதம் அனுமிமீமஹி இதி. பரீட்சித்து சுகாச்சாரியாலை பார்த்து ரொம்ப பவ்யமாக கேட்குறான், ஹே பகவன், நீங்கள் சொன்னேள் மேருங்கிற மலை இருக்கே, அதையும் துருவ மண்டலத்தையும் பிரதட்சிணமாக சூரிய பகவான் சுற்றின்னு வராள்னு சொல்லிவிட்டு, அதே சமயம் போன அத்தியாயத்தில் சொன்னேள் அவர் ராசிகள் இருக்கே, நட்சத்திர மண்டலங்களெல்லாம் ராசிகளாக சொன்னாள். அதாவது ஒரு பெல்ட் மாதிரி சுத்தீவரெலாம் இருக்குது. நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன், அதை உங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அதை படித்து பாருங்க, அதில் தெரியும். இந்த ஹோல் ஸ்பேஸ் இருக்கே, அது சுத்தீவில் இருக்கப்பட்ட நட்சத்திர மண்டலங்கள் இருக்கே, அதை ஒரு பெல்ட் மாதிரி வச்சுருந்தோன்னா, அந்த பெல்ட் இருக்கே அதை சுத்தீவில் அது சுத்தரத்தே இந்த சூரியன் அப்பிரதட்சணமாக சுற்றுற மாதிரி தோணும். அப்போ தான் ராசி, மேஷ ராசியிலேருந்து மேஷம் ரிஷபம்னு ஒவ்வொரு ராசியாக போகிற மாதிரி தோணும். அதை சொன்னாலிங்க, நீங்கள் ராசிகளுக்கு எதிர்முகமாக அப்பிரதட்சணமாக சஞ்சாரம் பண்ணுறதுன்னு சொன்னாலே, அதை எப்படி நாங்கள் தெரிஞ்சு கொள்வது, அதை உபதேசிக்கணும்னு சொன்னான் பரீட்சித்து. ராஜோவாச்ச யதேதத் பகவதः ஆதித்யஸ்ய மேரும் த்ருவம் ச பிரதக்ஷிணேன பரிக்ராமதः. மேருங்கிற மலையையும் துருவமண்டலத்தையும் பிரதட்சிணமாக சுற்றுறார் சூரிய பகவான் சொல்லிவிட்டு,
பரிக்ராமதः ராஷீனாம் அபிமுகம் பிரச்சலிதம் ச அப்பிரதட்சிணம். ஆனால் ராசிகளை அப்பிரதட்சிணமாக சுத்துறாருன்னு சொன்னேளே, பகவதா உபவர்ணிதம் அமுஷ்ய வயம் கதம் அனுமிமீமஹி இதி. என்ன காரணம்னா, சூரியன் நடுப்புற இருக்கார். அப்போ நடுப்புற இருக்கிற சூரியன் பிரதட்சிணமாக சுத்துறத ராசி மண்டலங்கள் அந்தந்த சைடில் இருக்குது. அது சுத்தீவரும் பெல்ட் மாதிரி இருக்குது. அப்போது அது அப்பிரதட்சிணமாக சுத்துற மாதிரி தோன்றதுங்கிறாள். அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ராஜா கேட்டான். சஹோ வாச்ச, அதுக்கு சுக்காச்சாரியால் பதில் சொன்னாள். சஹோ வாச்ச யதா குலாலசக்ரேண பிரமதா சஹ பிரமதாம் ததாஸ்ரயாணாம் பிபீலிகாதீனாம் கதிரன்யைவ பிரதேசாந்தரேஷு அபி உபலப்யமானத்வாத் ஏவம் நக்ஷத்ரராசிபிஹ உபலக்ஷிதேன காலசக்ரேண த்ருவம் மேரும் ச பிரதக்ஷிணேன பரிதாவதா சஹ பரிதாவமானானாம் ததாஸ்ரயாணாம் சூர்யாதீனாம் கிரகாணாம் கதிரிஹ அன்யைவ நக்ஷத்ராந்தரே ராஸ்யந்தரேஷ உபலப்யமானத்வாத். அழகா அதுக்கு ஒரு உபமானம் கொடுத்து வளர்க்கிறார் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு. இதுக்கு ஒரு உபமானம் சொன்னால் சுக்காச்சாரியால் பரீட்சித்துக்கு, எப்படி ஒரு குயவன் மண்பாண்டத்தை உண்டாடுறதுக்காக ஒரு சக்கரம் வச்சிருப்பன், அதில் களிமண்ணை வச்சு ஒரு சுற்றுவன். அது சுத்திரத்தை மெதுவாக அந்த களிமண்ணை தொட்டுண்டே இருந்து பானை பண்ணுவன். அப்போ அந்த சக்கரம் இருக்கிற சுத்திரத்தை அது மேலே ஏதான ஒரு எறும்போ ஏதான உட்காந்துருந்து அதுவும் நகர ஆரம்பிச்சதுன்னா, எறும்போட வேகம்க்கும் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது. இந்த கால சக்கரம்ங்கிறது அந்த குயவனோட சக்கரம் ஒரு டைரக்ஷனில் போகிறது. ஆனால் அந்த எறும்பு இருக்கே அது வேறு ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருந்ததுன்னா, அப்போ அதுக்கு தோணும் என்னென்னா, அந்த சக்கரம் காலச்சக்கரம் மெதுவாக சுத்துற மாதிரி தோணும். அதே தான் இங்கேயும் நாள் இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்கே, இந்த ராசிகள் அதோட கிரகங்கள் எல்லாம் இருக்கே, அது ஒரு வேகத்தில் காலச்சக்கரத்தோடு சுற்றுறது. அது சூரியன் வேற ஒரு டைரக்ஷனில் சுற்றுறார், அப்பிரதட்சிணமாக சுற்றுறார். ஆனால் அந்த ராசிகள்னால் பிரதட்சிணமாக சுற்றுற மாதிரி தோணுங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளை சொன்னார். எப்படி எறும்பு அந்த குயவனுடைய சக்கரத்துக்குள்ளே உட்கார்ந்துருந்தா எப்படி தெரியுமோ அதுக்கு, அந்த மாதிரிங்கிறதாக வியாக்கியானம் பண்ணாள். இதை சொன்னாள். யதா குலாலசக்ரேண பிரமதா ச பிரமதாம் ததாஸ்ரயாணாம் பிபீலிகாதீனாம். பிபீலிகம்னா எறும்பு, குலால சக்கரம்னா குயவனுடைய சக்கரம், அதை வச்சுன்னா குயவன் மண்பாண்டம் பண்ணுவன். அப்போ அதுகளுக்கு என்ன தோணுமா, கத்திர அந்நைவ பிரதேசாந்தரேஷு அப்பி, அதனுடைய வேகம் ஒரு தினசாக இருக்கும். அந்த குலாலனுடைய சக்கரம் வேற விதன்ஸாக போகும். அதே மாதிரி தான் இங்கே நட்சத்திர ராசிகளெல்லாம் சுற்றுறது அந்த காலச்சக்கரத்தோடு கூட. உபலப்யமானத்வாத் ஏவம் நக்ஷத்திர ராசிபிஹி உபலக்ஷிதேன காலச்சக்ரேன துருவம் மேரும் ச பிரதட்சிணேன பரிதாவதா. அவைகளெல்லாம் பிரதட்சிணமாக சுத்தினாலும் இந்த சூரியன் கதியில் அப்பிரதட்சிணமாக தோன்றதுனால் பிரதட்சிணேன பரிதாவதா சக பரிதாவமானானாம் ததாஸ்ரயாணாம் சூர்யாதீனாம் கிரகாணாம் கதி அந்யைவ நக்ஷத்ராந்தரே ராசியந்தரே ச உபலப்யமானத்வாத். அப்பொழுது சூரியன் அப்பிரதட்சிணமாக சுத்திர மாதிரி தோன்றதுங்கிறதாக வியாக்கியானம் பண்ணாள். சயேஷ பகவான் ஆதி புருஷா ஏவ சாக்ஷாத் நாராயணோ லோகானாம் ஸ்வஸ்தய ஆத்மானம் த்ரயீமயம் கர்ம விசுத்தி நிமித்தம் கவிபிரபி ச வேதேன விஜிக்ஞாஸ்யமானோ துவாதசதா விபஜ்ய ஷட்சு வசந்தாதிஷு ருதுஷு யதோபஜோஷம் ருத்துகுணான் விததாதி. பகவான் ஆதிபுருஷா சாக்ஷாத் நாராயணா ஏவ. பரீட்சித்துக்கு சொல்கிறாள், இத்தனையும் பார்க்குறையே ஸ்தூலமாக ரூபமாக நட்சத்திர மண்டலங்கள் சூரியன் கிரகங்கள் இதெல்லாம் பார்க்குறையே, இதெல்லாம் சுற்றின்னு இருக்கே, இதை நீ பகவான்கிறதா நினச்சிக்கணும். சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் ஆதிபுருஷன் இருக்கானே, அவன்தான் இந்த சூரிய பகவானாக பிரகாசிக்கிறான். சயேஷ திரைமயம் கர்ம விசுத்தி நிமித்தம்.
3 வேதங்களுக்கும் சுரூபம் ஞான சுரூபமாக இருக்கப்பட்ட அந்த பகவான் நாராயணன் இருக்காரே, அவன் தான் எல்லாரும் அறிய விரும்புகிறாள். கர்ம விசுத்தி நிமித்தம் ஆத்மானம் வேதேன ச கவிபிகி அபி விஜிக்ஞாசியமான. பெரிய மான்கள்னால அவனை புரிஞ்சுக்கணும், ஏன்னா தாங்களுடைய ஆத்மா சுத்தம் அடையணுங்கிறதுக்காக வேதத்தை அத்தியனம் பண்ணுறாள். அவள்னா வேத ஸ்வரூபி அவன், அந்த ஸ்ரீமன் நாராயணன். அவன் என்ன பண்ணுறான், லோகத்தில் எல்லாருக்கும் நன்மை ஏற்படுத்தணும், பல சீசன்கள் ஏற்படணும். அப்போ தான் அந்தந்த சீசன்களில் பக்ஷ்யம் பல சாப்பிடக்கூடிய பழங்கள் எல்லாம் கிடைக்கும் ஒவ்வொரு சீசன்லேங்கிறதுனால தன்னை 12 பாகமாக பிரிச்சுக்கிறாளாம். லோகானாம் ஸ்வஸ்தே, லோகத்தில் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. துவாதசதா விபஜ்ய, தன்னை 12 மாசமாக பிரிச்சுண்டு அதில் 6 ருத்துவாக. வசந்தாதிஷு ஷட்சு ருத்துஷு, 6 பருவங்கள் 6 சீசனாக பண்ணிட்டு இருக்கான். வசந்தம் முதலான 6 சீசன். அப்போ அந்தந்த சீசனில் அந்தந்த பலன் அந்தந்த கர்மாக்களை கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்போ தான் இந்தந்த சமயத்தில் வசந்த ருத்துன்னா மரங்கள்லாம் புஷ்பம் பூ காய்க்கும், உடனே மாங்காய் வரும். அது மாதிரிலாம் வரத்துக்கு ஹேத்துவாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிக்கிறாராம் சுவாமி. அதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதாக எடுத்து சொன்னாள். சயேஷ பகவான் ஆதி புருஷா ஏவ சாக்ஷாத் நாராயணோ லோகானாம் ஸ்வஸ்தய ஆத்மானம் த்ரயீமயம் கர்ம விசுத்தி நிமித்தம் கவிபிரபி ச வேதேன விஜிக்ஞாஸ்யமானः துவாதசதா விபஜ்ய ஷட்சு வசந்தாதிஷு ருத்துஷு யதோபஜோஷம் ருத்துகுணான் விததாதி. ருத்துகுணான் விததாதி, அந்தந்த ருத்து அந்தந்த சீசனில் என்னென்ன நன்மைகள் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துன்னு வராள் ஜனங்களுக்குன்னாள். தமேதம் ய புருஷாः த்ரையா வித்யயா வர்ணாசிரம ஆச்சாரான் உபதா உச்சாவச்சைः கர்மபிः ஆம்நாதைः யோகவிதானைश्च ஸ்ரத்தையா யஜந்தோ அஞ்சசா ஸ்ரேயः சமதிகச்சந்தி. அங்கே இருக்கப்பட்ட மனுஷியாள்லாம் என்ன பண்ணுறாளாம், வேதத்தில் சொல்லப்பட்ட ஞானத்தை எடுத்து வச்சுட்டு அதுபடியே வர்ணம், அதாவது அந்தந்த வர்ணம் அந்த அவாவா குணங்களுக்கும் கர்மாக்களுக்கும் தகுந்த மாதிரி இருக்கப்பட்ட வர்ணம்ங்கிற அந்த குரூப்பிங், ஆசிரமம், பிறக்கிறதுலேருந்து இறக்கிற வரையிலும் வயசு இருக்கே, அதை ஒவ்வொரு ஆசிரமம் ஒவ்வொரு நிலைன்னு சொல்லலாம். அந்த நிலையில் இருந்துட்டு வர்ணாசிரமச்சாரானு வர்ணா ஆசிரம ஆச்சாரானு உபதா அனுபதா அதை கடைப்பிடிக்கிறாளாம் வேதத்தில் சொன்னத்தை. தமே தமிக புருஷாஸ்திரையா வித்யா வர்ணாசிரமாச்சாரனு சாரானு அனுபதா, வர்ணாசிரமச்சார அனுபதா அதுபடி நடந்துண்டு உச்சாவச்சைஹி கர்மபிஹி, செய்த கர்மாக்கள்னால கர்மபிஹி ஆம்நாதைஹி யோக விதானைஷ, யோக மார்க்கத்தில் ஈடுபட்டு பகவானை பூஜிச்சுண்டு மேன்மை அடைகிறாள் நாள். ஸ்ரத்தையா யஜந்தோ அஞ்சசா ஸ்ரேயா சமதிகச்சந்தி, நன்மை அடைகிறாள் நாள். அது மாதிரி நீ அடையணும்னு அர்த்தம். அத சயேஷ ஆத்மா லோகானாம் தியாவா பிருத்திவ்யோः அந்தரேண நபோ வலயஸ்ய காலசக்ரகதோ द्वादश मासान् भुङ्क्ते राशि संज्ञान् संवत्सरावयवान् मासः पक्षद्वयं दिवा नक्तं चेति सपादर्क्षद्वयम् उपदिशन्ति यावता षष्ठमंशं भुञ्जीत स वै ऋतुरिति उपदिश्यते संवत्सरावयवः. இப்படி காலத்தெல்லாம் பிரிச்சிருக்காங்கிறத எடுத்து சொன்னாள். அத லோகானாம் ஆத்மா ச ஏஷः தியாவா பிருத்திவ்யோஹோ அந்தரேன, இந்த சூரிய பகவான் இருக்காரே லோகங்களுக்கெல்லாம் உள்ள ஆத்மாவா பிரகாஷின்றிருக்காள். தேவலோகத்துக்கும் பூமிக்கும் இருக்கப்பட்ட ஆகாச மண்டலத்தில் நபோ வலயஸ்ய அந்தரேன நபோ வலயஸ்ய இருக்கப்பட்ட இன்டர் ஸ்பேஸ் இருக்கே, அதில் ஆகாச மண்டலத்தில் காலச்சக்கரகதா, காலச்சக்கரத்தை காலச்சக்கரம்ங்கிறது சுத்தின்னு இருக்கு, அது சுத்திரத்தில் அதுவும் அதில் மாட்டின்று ராசி சஞ்ஞானு சம்வத்சராவயவானு துவாதச மாசான் புங்க்தே, அவர் காலச்சக்கரத்தை அடைஞ்சு
ராசிகள்னு சொல்லக்கூடிய இந்த ஜோடியாக் இருக்கே, அதாவது 2.25 நட்சத்திரத்துக்கு ஒரு ராசின்னு சொல்கிறது. அப்போ 12 டைம்ஸ் 2.25 என்னாச்சு? 27 நட்சத்திரங்கள். அது இந்த ராசியில் குரூப் பண்ணி வச்சுருப்பா. அதில் சுற்றின்னு இருக்காளாம். அதை 12 மாதமாக அனுபவிக்கிறான் நாள். சம்வத்சராவயவான் துவாதச மாசான் புங்க்தே. மாசம்னா என்னன்னாள்? மாசா பக்ஷத்வயம். அந்த பூமியை சுற்றி சந்திரன் இருக்கானே, அவன் சுத்திரத்தை 2 விதமாக சொல்கிறாள். சுக்லம் கிருஷ்ணம்னு 2 பட்சம். அது சந்திரன் சூரியனுக்கு பக்கத்துலேயோ சூரியனுக்கு தூரையோ இருக்கிறதுக்கு பொறுத்து இருக்குன்னாள். அமானாக்க அமாத்தியன்னாக்க கிட்டக்க இருக்கிறவன் அர்த்தம். அதனால்தான் அமாத்தியகான மந்திரிக்கு பேர். ராஜாவுக்கு பக்கத்தில் எப்போதும் இருப்பான், அட்வைசர். அதனால அமாத்தியகான்னு பேர். அமாத்தியானா ஒன் ஹூ இஸ் வெரி நியர் டு ராஜா. அப்படி அமாவசதி இத்தி, எப்போ பார்த்தாலும் சூரியனுக்கு ரொம்ப கிட்டக்க வசிச்சுட்டு இருக்கிற சமயம் இருக்கே, அது அமாவசதி. தூரக்கு இருந்தால் அது பௌர்ணமாசை, பூர்ணமாக தெரியும் சந்திரன். அப்படி 2 பட்சம் இருக்குது. சுக்ல பட்சம்னு 2ஆக பிரித்தாள், அதுதான் ஒரு மாதம் நாள். மாசா பக்ஷத்வயம் திவா நக்தஞ்ச. இந்த 2 பட்சம் இருக்கே, அது பித்திருக்களுக்கு பகல் ராத்திரி மாதிரி நாள், பகலும் ராத்திரியும் மாதிரி இந்த 2 பட்சங்கள். சபாதர்ஷத்வயம் இது உபதிசந்தி. சூரிய கதி எப்படினால் ஒவ்வொரு 2.25 நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு மாதம் பிடிக்குமாம் அதுக்கு போகிறதுக்கு. அப்போ 12 மாதங்கள்ங்கிறது ஒரு வருஷம். சபாதர்ஷத்வயம் இது உபதிசந்தி யாததா ஷஷ்டம் அச புஞ்சீத. ஒவ்வொரு வருஷத்துலேயும் 6ல் ஒரு பங்கு அப்படியே அனுபவிச்சுன்னு வராள். அதாவது 2 மாதங்கள் சேர்ந்ததுன்னா ஒரு ருத்து. சம்வத்சராவயவஹ சவை ருத்து இது உபதிஷ்யதே. அதுதான் ஒரு பருவம், சீசன்னு சொல்கிறது, ருத்துன்னு சொல்கிறது. 6 ருத்துக்கள் இருக்குன்னு வர்ணிச்சாள் சுகாச்சாரியாள். அத ச ஏஷ ஆத்மா லோகானாம் தியாவா பிருத்திவியோஹ அந்தரேண நபோ வலயஸ்ய. நபோ வலயம்னு சொன்னாள், பெல்ட் மாதிரின்னு சொல்லியிருக்கேன் என்னோட ஆர்டிக்கிளில். நபோ வலயஸ்ய காலச்சக்கரகதோ துவாதச மாசான் புங்க்தே ராசி சஞ்ஞான் சம்வத்சராவயவான் மாசः பக்ஷத்வயம் திவா நக்தம் ஜேதி சபாதர்ஷத்வயம் உபதிசந்தி யாவதா ஷஷ்டமம்சம் புஞ்சீத சவை ருதுரிதி உபதிஷ்யதே சம்வத்சராவயவः. இவ்வாறாக வர்ணிச்சாள். அத்தச்ச யாவதார்த்தேன நபோ வீத்யாம் பிரச்சரதி தம் காலம் அயனமாச்சக்ஷதே. இதோடு கூட வருஷத்தில் ஒரு பாதி சமயம் 6 மாத காலம் ஒரு தினசா சஞ்சாரம் பண்ணுவர், இன்னொரு தினசா சஞ்சாரம் பண்ணுவர். அதுக்கு அயனம்னு பேர். ஒவ்வொரு 6 மாதமும் தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்கிறோமே, அது வரத்துக்கு காரணம் என்னென்னா, பூமி சாஞ்சிருக்கு. பூமியினுடைய ஆக்சிஸ் இத்தனை டிகிரி சாஞ்சிருக்குன்னு நான் என்னோடய ஆர்டிக்கிளில் எழுதியிருக்கேன். அதனால்தான் இந்த பூமி சூரியன் மேலே கீழியும் போகிற மாதிரி தோன்றது. அத்தச்ச யாவன் அபோ மண்டலம் சக தியாவா பிருத்திவியோ மண்டலாபியாம் காஸ்னேன சக புஞ்சீத தம் காலம் சம்வத்சரம் பரிவத்சரம் இடாவத்சரம் அனுவத்சரம் வத்சரம் இது பானோ மாந்திய சைக்ரிய சம கதிபி சமாமனந்தி. சூரியன் சில சமயம் வேகமாக போகிற மாதிரியும், சில சமயம் ஸ்திரமாக அப்படி மிடில் ரேட்டில் போகிற மாதிரியும், சில சமயம் ரொம்ப குறைஞ்சி மெதுவாக போகிற மாதிரியும். மாந்தியம்னா ரொம்ப மெதுவாக போகிறது, சைக்கிரியம்னா ரொம்ப சீக்கிரமாக கிடுகிடுன்னு வேகமாக போகிற மாதிரி இருக்கிறது. சமகத்தின்னா வேகமாகவும் இல்லை மெதுவாகவும் இல்லை, சமகத்தியாக போகிறது, நடுத்தரமான வேகத்தில் போகிறது. இப்படிலாம் தோன்றதாம் சூரிய பகவான் போகிறது. என்ன காரணம்னால், தியாவா பிருத்திவியோஹோ மண்டலாபியாம் சக நபோ மண்டலம் காஸ்னேன யாவத் புஞ்சீத. ஆகாச மண்டலம் முழுவதையும் அவர் அனுபவிச்சுன்னு வரார். அந்த காலத்தை சம்வத்சரம் பரிவத்சரம் இடாவத்சரம் அனுவத்சரம் வத்சரம்னு சொல்கிறதுனால். ஏவம் சந்திரமா
अर्कगभस्तिभ्यः उपरिष्टात् लक्षयोजनतः उपलभ्यमानः अर्कस्य संवत्सरभुक्तिं पक्षाभ्यां मासभुक्तिं सपादऋक्षाभ्यां दिनेनैव पक्षभुक्तिम् अग्रचारी द्रुततर கமனோ புங்தே. சந்திரனும் என்ன பண்ணுறாள்னால் அர்க்க கபஸ்திபியா உபரிஷ்டாத்து சூரிய கிரணங்கள்னா ரேஸ் ஆஃப் தி சன், அதற்கு மேலே லக்ஷ யோஜனை தூரத்தில் இருக்காளாம் சந்திரன். அவ்வளோ தூரம் இருக்காள்னால் சூரியனுடைய வருஷ அனுபவத்தை 2 பட்சங்கள்னால, அதாவது ஒரு மாதத்தை 2 பட்சமாக வச்சுருந்து 2.25 நட்சத்திரங்கள்னாலும், அதாவது ஒவ்வொரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம் சபாதர்ஷாபியாம் அப்ரச்சாரி, சூரியனுக்கு முன்னாடி சஞ்சரிக்கும் போது வேகமாக போகிறார், பின்னாடி போகிறதே மெதுவாக போகிறார் என்று சொன்னால் ஏவம் சந்திரமா அர்க்க கபஸ்திபியா உபரிஷ்டாத் லக்ஷயோஜனத உபலபியமானோ अर्कस्य संवत्सरभुक्तिं पक्षाभ्यां मासभुक्तिं सपादर्क्षाभ्यां दिनेनैव पक्षभुक्तिम् अप्रचारी द्रुततर गमनो भुङ्क्ते. இவ்வாறாக சந்திரன் போறாராம். அது சொன்னாள். அத சாபூர்யமானாபிச்ச கலாபிஹி அமராணாம் க்ஷீயமானாபிச்ச கலாபிஹி பித்ருணாம் அஹோராத்ராணி பூர்வபக்ஷ அபரபக்ஷாபியாம் விதன்வானः சர்வஜீவநிவஹ பிராணோ ஜீவச்ச ஏகமேகம் நக்ஷத்திரம் 30 முகூர்த்தை புங்க்தே. எப்படி சூரியன் ராசியில் பிரவேசம் பண்ணிகிட்டே போகிறாரோ, ஒவ்வொரு ராசி 2.25 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதம் அவருக்கு பிடிக்கிறது. ஆனால் சந்திரனுடைய வேகம் வேறு மாதிரி இருக்குன்னாள். அது எப்படின்னாள், அதற்கு வளர்பிறை தேய்பிறைன்னு 2 இருக்குது. ஆபூர்யமானாபி கலாபி, கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துட்டே வர மாதிரி தோன்றுறது. ஏன்னா அது நகரும் பொழுது சூரியனுடைய பிரகாசம் அது மேலே விழர்த்த கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகிட்டே பிரகாசம் வரும். அமாவாசைங்கிறது எப்படின்னா, சந்திரனானவன் சூரியனுக்கு பக்கத்தில் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுப்புற விழுந்துட்டுருக்கிறத அமாவாசை. அப்போ தெரியாது, சூரியனுடைய கிரணங்கள் அது மேலே விழாததுனால. அதே மாதிரி அது தூரக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம், அப்போ நடுப்புற பூமி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சந்திரன் ஒரு சைடு, சூரியன் ஒரு சைடு, நடுப்புற பூமி, அப்போ பௌர்ணமி. அதனால் அது வரத்துக்காக அது சுத்தின்றே வரத்த ஆபூர்யமானாபி கலாபி, கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் வளர்ந்துட்டே வரானாம், வளர்பிறைன்னு சொல்கிறது. க்ஷீயமானாபி சகலாபி, தேய்பிறைங்கிறதாக சொல்கிறது. அதுக்கு பூர்வபக்ஷம் அப்பரபக்ஷம், அதாவது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு 2 விதமாக சொன்னாள். அது யார் யாருக்குன்னால், தேவதைகளுக்கு பூர்வபக்ஷம் சுக்லபக்ஷம், பித்ருக்களுக்கு கிருஷ்ணபக்ஷம் நாள். அமராணாம் பித்ருணாம் ச, அமரானான தேவதைகளுக்கு வருஷிக்கிறானாம், அனுகிரகம் பண்ணுறானாம் இந்த சந்திரன் சுக்லபக்ஷத்தில். பித்ருக்களுக்கு அனுகிரகம் பண்ணுறானாம் கிருஷ்ணபக்ஷத்தில். அஹோ ராத்ராணி விதன்வானஹ, பகல் இரவு 2ஐயும் கொடுத்துன்னு வராளாம். சர்வஜீவனிவக பிராணஹ ஜீவச்ச, எல்லா ஜீவன்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் பிராணிகளுக்கும் அவன் அனுகிரகம் பண்ணி வரானாம். ஏகமேகம் நக்ஷத்திரம் 30 முகூர்த்தை, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 30 முகூர்த்தங்கள் அனுபவிக்கிறானாம். அதாவது வேகம் ஜாஸ்தி இங்கே இது சொன்னாள். அதாவது 30 முகூர்த்தங்கள் இருந்துட்டு போகிறான்னு அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் நாள். அப்போ 27 நாளில் 27 நட்சத்திரங்கள்லையும் பண்ணிவிடுவான். அந்த ராசி முழுக்க, அதாவது அத்தனை ஜோடியாக்கியும் சுற்றிடுவான்னு அர்த்தம். அந்த அவ்வளோ வேகமாக சுற்றுறான் சந்திரன். அத்த சாபூர்யமானாபிச்ச கலாபிஹி அமராணாம் க்ஷீயமானாபிச்ச கலாபிஹி பித்ருணாம் அஹோராத்ராணி பூர்வபக்ஷ அபரபக்ஷாபியாம் விதன்வானः சர்வஜீவநிவஹ பிராணோ ஜீவச்ச ஏகமேகம் நக்ஷத்திரம் 30 முகூர்த்தை புங்க்தே. स एष षोडशकलः पुरुषो भगवान् मनोमयः अन्नमयः अमृतमयः देवपितृमनुष्यभूतपशुपक्षि सरीसृपवीरुधां प्राणापि ஆயனசீலத்வாத் சர்வமய இதி வர்ணயந்தி. இவ்வாறாக இந்த சோமன் இருக்கானே, சோமன்னா சந்திரன், அவனுக்கு 16 கலைகள் இருக்குன்னாள். இப்போ அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து
பௌர்ணமி பரியந்தம் 16, அது மாதிரி பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசை பரியந்தம் 16, 32, அப்படி மொத்தம் 30 நாளுங்கிறது சொல்கிறது. ச ஏஷ ஷோடச கலஹா புருஷோ பகவான் மனோமய. மனோமயங்கிறப்பட்ட அந்த சந்திர பகவான் இருக்கானே, அவன் யாருன்னால் அவன் மனோமயன், அன்னமயன், அமிர்தமயன். அன்னவிருத்திக்கு காரணமாக இருக்கப்பட்டவர் அந்த சந்திரன். அமிர்தங்கிறத கிரணங்களை கொடுக்குறானாம். அதனால யாரெல்லாம் சந்தோஷிப்பிக்கிறான்னால் தேவ பித்ரு மனுஷ்ய பூத பசு பக்ஷி சரீசிருபா விரூதாம். தேவதைகள், பித்திருக்கள், மனுஷியால், பூதங்கள், மிருகங்கள், பறவைகள், ஊர்ந்து போகிற ஜீவராசிகள், ஸ்தாவரங்கள், அதாவது நகராமல் இருக்கே பிளான்ட் வர்க்கங்கள், இது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதுனால அந்த சந்திரனை எல்லாரும் என்ன சொல்கிறாலாம், சர்வமயா இது வர்ணயந்தி. சர்வமயன்னு சொல்லி வர்ணிக்கிறாளாம், ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம் அந்த அந்த சந்திரனை. இவ்வாறாக சொன்னாள். இப்பொழுது இதோடு இந்த 10 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே 12ோऽध्यायः. ராஜோவாச்ச யதேதத் பகவதः ஆதித்யஸ்ய மேரும் த்ருவம் ச பிரதக்ஷிணேன பரிக்ராமதः. மேரும் த்ருவம் ச பிரதக்ஷிணேன பரிக்ராமதோ. மேரும் த்ருவம் ச பிரதக்ஷிணேன பரிக்ராமதோ. ராசீனாம் அபிமுகம் பிரச்சலிதம். ராசீனாம் அபிமுகம் பிரச்சலிதம். ராசீனாம் அபிமுகம் பிரச்சலிதம். ச அப்பிரதக்ஷிணம் ச அப்பிரதக்ஷிணம் ச அப்பிரதக்ஷிணம் பகவதா உபவர்ணிதம். பகவதா உபவர்ணிதம். பகவதா உபவர்ணிதம். அமுஷ்ய வயம் கதம் அனு மிமீமஹி இதி. அமுஷ்ய வயம் கதம் அனு மிமீமஹி இதி. அமுஷ்ய வயம் கதம் அனு மிமீமஹி இதி. சஹோவாச்ச 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 யதா குலாலசக்ரேண ப்ரமதா. யதா குலாலசக்ரேண ப்ரமதா. யதா குலாலசக்ரேண ப்ரமதா. சஹ ப்ரமதாம் ததாஸ்ரயாணாம் பிபீலிகாதீனாம். சஹ ப்ரமதாம் ததாஸ்ரயாணாம் பிபீலிகாதீனாம். சஹ ப்ரமதாம் ததாஸ்ரயாணாம் பிபீலிகாதீனாம். கதிரன்யைவ பிரதேசாந்தரேஷு அபி. கதிரன்யைவ பிரதேசாந்தரேஷ்வபி. கதிரன்யைவ பிரதேசாந்தரேஷ்வபி. உபலப்யமானத்வாத். 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 ஏவம் நக்ஷத்ரராசிபிः உபலக்ஷிதேன. ஏவம் நக்ஷத்ரராசிபிः உபலக்ஷிதேன. ஏவம் நக்ஷத்ரராசிபிः உபலக்ஷிதேன. காலசக்ரேண 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 த்ருவம் மேரும் ச பிரதக்ஷிணேன பரிதாவதா. த்ருவம் மேரும் ச பிரதக்ஷிணேன பரிதாவதா. த்ருவம் மேரும் ச பிரதக்ஷிணேன பரிதாவதா. சஹ பரிதாவமானானாம். சஹ பரிதாவமானானாம். சஹ பரிதாவமானானாம். ததாஸ்ரயாணாம் சூர்யாதீனாம் கிரகாணாம். ததாஸ்ரயாணாம் சூர்யாதீனாம் கிரகாணாம். ததாஸ்ரயாணாம் சூர்யாதீனாம் கிரகாணாம். கதிரன்யைவ நக்ஷத்ராந்தரே ராஸ்யந்தரே ச. கதிரன்யைவ நக்ஷத்ராந்தரே ராஸ்யந்தரே ச. கதிரன்யைவ நக்ஷத்ராந்தரே ராஸ்யந்தரே ச. உபலப்யமானத்வாத். 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 ச ஏஷ பகவான் ஆதிபுருஷः. ச ஏஷ பகவான் ஆதிபுருஷः. ச ஏஷ பகவான் ஆதிபுருஷः. ஏவ சாக்ஷாத் நாராயணः. ஏவ சாக்ஷாத் நாராயணோ. ஏவ சாக்ஷாத் நாராயணோ. லோகானாம் ஸ்வஸ்தய ஆத்மானம் த்ரயீமயம். லோகானாம் ஸ்வஸ்தய ஆத்மானம் த்ரயீமயம். லோகானாம் ஸ்வஸ்தய
ஆத்மானம் த்ரயீமயம் கர்ம விசுத்தி நிமித்தம் கர்ம விசுத்தி நிமித்தம் கர்ம விசுத்தி நிமித்தம் கவிபிரபி ச வேதேன விஜிக்ஞாஸ்யமானः கவிபிரபி ச வேதேன விஜிக்ஞாஸ்யமானः கவிபிரபி ச வேதேன விஜிக்ஞாஸ்யமானः द्वादशधा विभज्य द्वादशधा विभज्य द्वादशधा विभज्य षट्सु वसन्तादिषु ऋतुषु षट्सु वसन्तादिषु ऋतुषु षट्सु वसन्तादिषु ऋतुषु यथोपजोषं ऋतुगुणान् विदधाति यथोपजोषं ऋतुगुणान् विदधाति यथोपजोषं ऋतुगुणान् विदधाति तमेतं इह पुरुषाः तमेतं इह पुरुषाः तमेतं इह पुरुषाः त्रय्या विद्यया त्रय्या विद्यया त्रय्या विद्यया वर्णाश्रम आचारानुपथा वर्णाश्रम आचारानुपथा वर्णाश्रम आचारानुपथा उच्चावचैः कर्मभिः उच्चावचैः कर्मभिः उच्चावचैः कर्मभिः आम्नातैः योगवितानैश्च आम्नातैः योगवितानैश्च आम्नातैः योगवितानैश्च श्रद्धया यजन्तो श्रद्धया यजन्तो श्रद्धया यजन्तो अञ्जसा श्रेयः समधिगच्छन्ति अञ्जसा श्रेयः समधिगच्छन्ति अञ्जसा श्रेयः समधिगच्छन्ति अथ स एष आत्मा अथ स एष आत्मा अथ स एष आत्मा लोकानां द्यावा पृथिव्योः अन्तरेण लोकानां द्यावा पृथिव्योः अन्तरेण लोकानां द्यावा पृथिव्योः अन्तरेण नभो वलयस्य कालचक्रगतः नभो वलयस्य कालचक्रगतः नभो वलयस्य कालचक्रगतः द्वादशमासान् भुङ्क्ते द्वादशमासान् भुङ्क्ते द्वादशमासान् भुङ्क्ते राशिसंज्ञान् संवत्सरावयवान् राशिसंज्ञान् संवत्सरावयवान् राशिसंज्ञान् संवत्सरावयवान् मासः पक्षद्वयं दिवानक्तं चेति मासः पक्षद्वयं दिवानक्तं चेति मासः पक्षद्वयं दिवानक्तं चेति सपादर्क्षद्वयं सपादर्क्षद्वयं सपादर्क्षद्वयम् उपदिशन्ति 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 यावता षष्ठमंशं भुञ्जीत यावता षष्ठमंशं भुञ्जीत यावता षष्ठमंशं भुञ्जीत स वै ऋतुरिति स वै ऋतुरिति स वै ऋतुरिति उपदिश्यते संवत्सरावयवः उपदिश्यते संवत्सरावयवः उपदिश्यते संवत्सरावयवः अथ च यावतार्धेन अथ च यावतार्धेन अथ च यावतार्धेन नभो वीथ्यां प्रचरति नभो वीथ्यां प्रचरति नभो वीथ्यां प्रचरति तं कालम् अयनम् आचक्षते तं कालम् अयनम् आचक्षते तं कालम् अयनम् आचक्षते अथ च यावन् नभोमण्डलम् अथ च यावन् नभोमण्डलम् अथ च यावन् नभोमण्डलम् सह द्यावा पृथ्व्योः मण्डलाभ्यां सह द्यावा पृथिव्योः मण्डलाभ्यां सह द्यावा पृथिव्योः मण्डलाभ्यां कात्स्नेन सह भुञ्जीत कात्स्नेन सह भुञ्जीत कात्स्नेन सह भुञ्जीत तं कालं संवत्सरं परिवत्सरम् इडावत्सरम् अनुवत्सरं वत्सरमिति तं कालं संवत्सरं परिवत्सरम् इडावत्सरम् अनुवत्सरं वत्सरमिति तं कालं संवत्सरं परिवत्सरम् इडावत्सरम् अनुवत्सरं वत्सरमिति भानोः 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 मान्द्य शैघ्र्य
சமகதிபிஹி சமாமனந்தீஹி மாந்திய சைக்ரிய சமகதிபிஹி சமாமனந்தீஹி மாந்திய சைக்ரிய சமகதிபிஹி சமாமனந்தீஹி ஏவம் சந்திரமா ஏவம் சந்திரமா ஏவம் சந்திரமா அர்க்க கபஸ்திப்யஹ அர்க்க கபஸ்திப்யஹ அர்க்க கபஸ்திப்யஹ உபரிஷ்டாத் 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 லக்ஷயோஜனதः உபலभ्यमानः லக்ஷயோஜனதः உபலभ्यमानः லக்ஷயோஜனதः உபலभ्यमानः அர்க்கஸ்ய संवत्सरभुक्तिम् अर्कस्य संवत्सरभुक्तिम् अर्कस्य संवत्सरभुक्तिम् पक्षाभ्यां मासभुक्तिम् पक्षाभ्यां मासभुक्तिम् पक्षाभ्यां मासभुक्तिम् सपादर्क्षाभ्यां दिनेनैव पक्षभुक्तिम् सपादर्क्षाभ्यां दिनेनैव पक्षभुक्तिम् सपादर्क्षाभ्यां दिनेनैव पक्षभुक्तिम् अग्रचारी द्रुततरगमनो भुङ्क्ते अग्रचारी द्रुततरगमनो भुङ्क्ते अग्रचारी द्रुततरगमनो भुङ्क्ते अथ चापूर्यमाणाभिश्च कलाभिः अमराणाम् अथ चापूर्यमाणाभिश्च कलाभिः अमराणाम् अथ चापूर्यमाणाभिश्च कलाभिः अमराणाम् क्षीयमाणाभिश्च कलाभिः पितॄणाम् क्षीयमाणाभिश्च कलाभिः पितॄणाम् क्षीयमाणाभिश्च कलाभिः पितॄणाम् अहोरात्राणि पूर्वपक्ष अपरपक्षाभ्याम् अहोरात्राणि पूर्वपक्ष अपरपक्षाभ्याम् अहोरात्राणि पूर्वपक्ष अपरपक्षाभ्याम् वितन्वानः 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 सर्वजीवनिवः प्राणः सर्वजीवनिवः प्राणः सर्वजीवनिवः प्राणः जीवश्च एकमेकं नक्षत्रं जीवश्च एकमेकं नक्षत्रं जीवश्च एकमेकं नक्षत्रं त्रिंशता मुहूर्तैः भुङ्क्ते त्रिंशता मुहूर्तैः भुङ्क्ते त्रिंशता मुहूर्तैः भुङ्क्ते स एष षोडशकलः पुरुषः स एष षोडशकलः पुरुषो स एष षोडशकलः पुरुषो भगवान् मनोमयः अन्नमयः अमृतमयः देवपितृमनुष्य भूत पशुपक्षि सरीसृप वीरुधाम् भगवान् मनोमयः अन्नमयः अमृतमयः देवपितृमनुष्य भूत पशुपक्षि सरीसृप वीरुधाम् भगवान् मनोमय अन्नमयः अमृतमयः देवपितृमनुष्य भूत पशुपक्षि सरीसृप वीरुधाम् प्राणापि आयनशीलत्वात् प्राणापि आयनशीलत्वात् प्राणापि आयनशीलत्वात् सर्वमय इति वर्णयन्ति सर्वमय इति वर्णयन्ति सर्वमय इति वर्णयन्ति இவ்வாறாக பரீட்சித்துக்கு ஸ்தூல ரூபமாக இருக்கப்பட்ட பகவான் கண்ணுக்கு நேர தெரிகிற சூரியன் சூரியகதி சூரியன் ராசிகளுக்கு ஒன்றுன்னா சுத்தின வர கதி சந்திரனுடைய கதி எப்படி சந்திரனுக்கு பல பட்சங்கள் ஏற்படுறது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் கலையாக எப்படி நட்சத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சு வரான்ங்கிறது இதெல்லாம் எடுத்து வியாக்கியானம் பண்ணாள். இதான் பகவத் ஸ்வரூபம்னாள். அடுத்தாப்பில் கிரகங்களுடைய பல கிரகங்கள் இருக்கே அதுகளுடைய சாரம் அதாவது கிரகச்சாரம் அதுகள் எப்படி தான் போகிறதுங்கிறத எடுத்து சொல்ல போகிறாள் 11ஆம் ஸ்லோகத்திலேருந்து. ஸ்ரீ ஹரயே நம தத உபரிஷ்டாத் திரிலக்ஷயோஜனதோ நக்ஷத்ராணி மேரும் தட்சிணேனைவ காலாயனே ஈஸ்வரயோஜிதானி சகாபிஜிதா அஷ்டாவிம்சதி. மொத்தம் 28 நட்சத்திரங்கள் நாள். நம்ம நார்மலாக 27ன்னு சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் 27ஓட கூட அபிஜித்னு ஒரு நட்சத்திரத்தையும் சேர்த்துண்டாள். சேர்த்துண்டு 28 நட்சத்திரமாக சொல்லியிருக்கு வேதத்தில். அதனால தான் நட்சத்திர சூத்திரத்தை போய் பார்த்தா 28 நட்சத்திரங்கள் அதில் சொல்லும். வேதம் அதை தான் சொல்லியிருக்கு. அதை தான் இங்கே பாகவத்தில் சொல்கிறாள். அஷ்டாவிம்சதினாள் மொத்தம் 28 நட்சத்திரங்கள் நாள் என்னங்கிறத சொல்ல போகிறாள்.
11வது ஸ்லோகம் இது. தத உபரிஷ்டாத் திரிலக்ஷயோஜனதः நக்ஷத்ராணி மேரும் தட்சிணேனைவ காலயாயனே ஈஸ்வர யோஜிதானி சஹாபிஜிதா அஷ்டாவிம்சதி. அது சொன்னால் அதுலேருந்து 3 லட்சம் 3 லட்ச யோஜனத்தோ 3 லட்ச யோஜனைக்கு மேலாக அபிஜித்துங்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்துண்டு அபிஜிதா சக நாள். அதான் அபிஜித்துங்கிற நட்சத்திரத்தை வேதத்தில் தான் சொல்லியிருக்காள். நார்மலாக நம்ம 27 நட்சத்திரத்தும் சொல்கிறோம், அபிஜித்துங்கிறதா ஒரு நட்சத்திரம், அதையும் சேர்த்துண்டாள். அபிஜிதா சக அஷ்டவிம்சதி நட்சத்திராணி 28 நட்சத்திரங்கள் இந்த காலச்சக்கரம், அதாவது பெல்ட் மாதிரி இருக்கே சோடியாக். 12 ராசி சொல்கிறோமே, ஒவ்வொரு ராசிலையும் 2.5 நட்சத்திரம் மாட்டிக்கும். அப்படி எடுத்தோம்னா 27, ஆக்சுவலாக 28 மொத்தம். இதையும் அபிஜித்தையும் சேர்த்து காலச்சக்கரம் இருக்குன்னால் அது மகாமேருக்கு தெற்கு பாகத்தில் இருக்குது, தட்சிணேன இவ. அதனால்தான் சூரியன் அப்பிரதட்சணமாக போகிற மாதிரி தோணும். தட்சிணேன வேவ தெற்கு தேசத்தில் ஈஸ்வர யோஜிதானி, அப்படி பகவானால் பெல்ட் மாதிரி கோர்க்கப்பட்டிருக்கான் ஜோடியாக். அப்படி ஒரு பெல்ட் மாதிரி சேர்த்து வச்சுருக்கான் இந்த ராசி கணங்கள் நட்சத்திர கணங்கள். அது சொன்னால் தத்த உபரிஷ்டாத் உஷனா த்விலக்ஷயோஜனதः உபலப்யதே புரதः பశ్చాத் சகைவ வார்க்கஸ்ய சைக்ரிய மாந்திய சாம்யாபிஹ கதிபிஹ அர்க்கவச்சரதி லோகானாம் நித்யதா அனுகூலः ஏவ பிராயேண வர்ஷயன் சாரேணானுமீயதே சஹ விருஷ்டி விஷ்டப்த கிரகோபசமனः. இதுக்கு மேலே என்ன இருக்குன்னால் இன்னும் 2 லட்ச யோஜனை 2 லட்ச யோஜனத்தக. அதுக்கு மேலே சுக்கிரனுங்கிற கிரகம் காணப்படுறானா. உஷனானா சுக்கிரன்னு பேர். உஷனாக உபலபியதே, சுக்கிரனுங்கிற கிரகம் காணப்படுறானா. அர்க்கஸ்ய புறத்தः பశ్చాத் சக ஏவ ச சைக்ரிய மாந்தியா சாம்யாபிஹ கதிபின்னாள். அது எப்படி போகிறான்னால் வேகமாக போவன், சமானமான நடையில் போவன், மெதுவாகவும் போவன். அப்போ சூரியன் மாதிரி அதுவும் சஞ்சாரிக்கிறானாம் இந்த சுக்கிரன். இந்த லோகத்திலேருந்து இருக்கிறவாளுக்கு அதுவும் அது ஒரு கிரகம். லோகானாம் நித்யதா அனுகூலகா ஏவ. இந்த சுக்கிரன் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நன்மையே கொடுப்பனாம் சுக்கிரன். என்னதா அவனுக்கு சுக்கிர தசை கொடுத்து சொல்கிறா பாருங்கோ. சுக்கிரன் எல்லாருக்கும் அனுகூலமாக இருப்பான். அனுகூலகா ஏவ பிராயேன சாரேன, அதனுடைய சஞ்சாரத்தினால என்ன வருதுனால் வருஷயன்னு மழையை வருவிக்கிறானாம். ஏன்னா மழை இருந்தால் தான் ஜனங்கள் சுபிக்ஷமாக இருப்பாள். சக விருஷ்டி விஷ்டம்ப கிரகீபசமனா அனுமீயத்தே. மழையை தடைய செய்கிற கிரகங்கள் சிலது இருக்குது. மழையை கொடுக்காமல் இருக்கணும்னு உற்சாகிக்கப்பட்ட கிரகங்கள் இருக்கே, அதை சமனப்படுத்துகிறானா இந்த சுக்கிரன். அதனால் சுக்கிரன் ஹெல்ப்ஸ் அஸ் டு கிவ் ரெயின்ஸ் and also make sure that those planets that impede the showers அதெல்லாம் சமனப்படுத்துகிறானாம். அது சொன்னாருங்க. தத உபரிஷ்டாத் உஷனா சுக்கிரனை பற்றி சொன்னார். த்விலக்ஷயோஜனதः உபலப்யதே புரதः பశ్చాத் சகைவ வார்க்கஸ்ய சைக்ரிய மாந்திய சாம்யாபிஹ கதிபிஹ அர்க்கவச்சரதி லோகானாம். அர்க்கவச்சரதி, சூரியன் எப்படி பிரகாசின்னு சுத்துறானோ அதே மாதிரி இந்த கிரகமும் சுத்துறதாம். நித்யதா அனுகூலா, எப்பொழுதுமே அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவன். ஏவ பிராயேண வர்ஷயன் சாரேணானுமீயத்தே சஹ விஷ்டிவிஷ்டம்ப கிரகோபசமனா. எந்த கிரகங்கள்லாம் மழையை கொடுக்கப்படாதுன்னு தடுக்குமோ அதெல்லாம் சமனப்படுத்துகிறானாம் இந்த சுக்கிரன். அதனால் சுக்கிரனை உபாசிங்கிறாள். சுக்கிரனுங்கிறது வெள்ளிக்கிழமை சொல்கிறது, பிரகஸ்பதிங்கிறது வியாழன், சுக்கிரன் வெள்ளி. வெள்ளி கிரகத்தை சொன்னாள். அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னால் உஷனசா புதோ வியாக்கியாதः தத உபரிஷ்டாத் த்விலக்ஷயோஜனதோ புதः சோமசுதா உபலப்யமானः பிராயேண சுபகிருத் யதார்க்கான் व्यतिरिच्यते ததா அதிவாதாப்ர பிராய அனாவிருஷ்டியாதி பயம் ஆசம்சதே. அடுத்த கிரகத்தை சொன்னால் அதுக்கு மேலே இருக்கான் 2 லட்சம் யோஜனத்தில் காண்றதுனால் சுக்கிரனுக்கு சமானமாக, அதாவது சூரியனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சஞ்சரிக்கிறானாம். அவனுக்கு பேர் புதன்னு பேர். புதகா வியாக்கியாதா. அந்த புதன் யாருன்னாள் சந்திரனுடைய புத்திரன்னாள். சோமசுதா புதா உபலபியமான
காணப்படுறானா 2,00,000 யோஜனை தூரத்தில். அப்போ எப்பப்பெல்லாம் சூரியனை விட்டு விலகி போகிறதோ அந்த அந்த கிரகம், அப்போல்லாம் அதிகமான புயக்காற்று மழை இதெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா மழை இல்லாமலாகவும் இருக்கலாம். இந்த பயங்களெல்லாம் கொடுப்பனா அந்த புதன். அதை சொன்னாருங்க. உஷனசா புதோ வியாக்கியாதா, சுக்கிரனுக்கு அடுத்தாப்புல புதனை எடுத்து சொன்னாள். ததா உபரிஷ்டாத் 2,00,000 யோஜனத்தோ புதா சோமசுதா, சந்திரனுடைய புத்திரன் புதன். உபலபியமான பிராயேண சுபகிருத்து, நன்மையை கொடுக்கப்பட்டவன் தான். ஆனால் எதா அர்க்காத் வியதிரிச்சதே, சூரியனுக்கு சமீபத்தில் இல்லாமல் தூர விலகிவிட்டா என்ன ஆறுதுனால் அப்போ சிரமங்கள் ஏற்படுறதான் ஜனங்களுக்கு. व्यतिरिच्येत तदा अतिवाताभ्र प्राय अनावृष्ट्यादि பயம் ஆசம்சதே. அனாவிருஷ்டி இல்லைன்னா ஒரே விருஷ்டி, ஒரேடியாக மழை கொட்டுன்னு கொட்டி எங்கே பார்த்தாலும் ஃப்ளட்டை கொடுக்கும். இல்லை மழையே இல்லாமல் தண்ணியே இல்லாமல் எல்லாரும் பாட்டில்டு வாட்டர் சாப்பிட முடியாயிடும். ரெண்டுக்கும் காரணம் யாருன்னா இந்த புதன் சூரியனை விட்டு விலகி இருக்கிறதுனால தான். நாள் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கணும் அவன். அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னால் அத ஊர்த்வம் அங்காரகோபி யோஜன லக்ஷத்விதய உபலபியமானः त्रिभिस्त्रिभिः पक्षैः एकैकशो राशीन् द्वादशानुभुङ्क्ते यदि न वक्रेणाभिवर्तते प्रायेण அசுபக்ரஹோ அகசம்சஹ. கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கப்பட்ட பிளானட் அது செவ்வாய் கிரகங்கிறது. அது ஜாக்கிரதையாக இருக்கணும். தத உபரிஷ்டாத்து, அதுக்கும் மேலே 2,00,000 யோஜனை தூரத்தில் இருக்கானாம் செவ்வாய் கிரகம். அந்த செவ்வாய் கிரகம் வக்கரமாக இல்லாட்டாக்க 3 பட்சத்துக்கு ஒன்றாக இந்த 12 ராசியும் அனுபவிக்கிறானாம். இந்த 12 ராசியிலையும் 3 பட்சங்கள் ஒவ்வொரு ராசிலையும் இருந்துட்டு போனான். ஆனால் ஜெனரலி எல்லாருக்கும் என்னத்தை கொடுப்பனால் பிராயேன அகசம்சா அசுப கிரகா, கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் கிரகம்னால். தத உபரிஷ்டாத்து 2,00,000 யோஜனாந்தரகதः பகவான் ப்ரஹஸ்பதி ஏகைக்கிஸ்மின் ராசோ பரிவத்சரம் சரதி யதி ந வக்ர ஸ்யாத் பிராயேனானுகூலோ பிராமணகுலஸ்ய. பிராமணாளுக்கெல்லாம் பரம அனுகிரகம். பிராமணாள்னா தோஸ் ஹூ ஆர் டூயிங் ரிசர்ச் அண்ட் இன்டெலிஜென்ட்டாக வேலை செய்கிறவாள். அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய கிரகமாம் இந்த ப்ரஹஸ்பதிங்கிற வியாழன். அது மேலே இருக்காளாம். 2,00,000 யோஜனை மேலே காணப்படுறாள் அந்த வியாழன்கிற ப்ரஹஸ்பதி பகவான். அவர் வக்கரம்னா மெதுவாக இந்த ஆப்போசிட்டில் போகிற மாதிரி ரெட்ரோகிரேட்னு சொல்கிறது. ரெட்ரோகிரேட் பண்ணாமல் ஃபார்வேர்ட்லேயே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும்னால் ஒவ்வொரு வருஷந்தோறும் ஒவ்வொரு ராசியிலையும் இருக்காராம். இப்போ 12 வருஷங்கள் பிடிக்கும் இப்போ அவர் சுற்றுறதுக்கு. ஸோ ஃபார் ஹிம் டு கம்ப்ளீட் த ஹோல் ஜோடியாக், கம்ப்ளீட்டாக 12 ராசிலையும் நுழைஞ்சி வரணும்னா 12 வருஷங்கள் பிடிக்கும்னால் அவருக்கு பிராயேன பிராமண குலசிய அனுகூலானால் எல்லா பிராமணாளுக்கும் அனுகூலத்தை பண்ணக்கூடிய கிரகம் இந்த ப்ரஹஸ்பதிங்கிற வியாழ பகவான். தத உபரிஷ்டாத் 2,00,000 யோஜனாந்தரகதः பகவான் ப்ரஹஸ்பதி ஏகைஸ்மின் ராசோ பரிவத்சரம் பிரச்சரதி யதி ந வக்ர ஸ்யாத் பிராயேனானுகூலோ பிராமணகுலஸ்ய. 12 வருஷங்கள் பிடிக்கிறதா ஒரு சுற்றுறதுக்கு. தத உபரிஷ்டாத்து, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 2,00,000 யோஜனை மேலே இன்னும் யார் இருக்காருனால் சனி பகவான் இருக்காராம். அவருக்கு சனைஸ்வரஹான்னு பேர். சனைனால மெதுவாக போகிறவர்னு அர்த்தம். சனைஸ்வரன்னு பேர். சனீஸ்வரன்னு அப்படி சொல்லப்படாது. நியூயார்க்கில் கூட ஒரு டெம்பிளுக்கு சனீஸ்வரர் டெம்பிள்னு போட்டிருக்காரு. அது தப்பு. சனைஸ்வரன்னு பேர். மெதுவாக போகிற பிளானட், வெரி ஸ்லோலி கோயிங். அது எவ்வளோ ஸ்லோவாக போவாருங்கிறத இந்த சொல்கிறாள். 2,00,000 யோஜனைக்கு மேலே சனைஸ்வரா சனி பகவான் ஏகைஸ்மின் ராசௌ 30 மாசான் விலம்பமானः சர்வான் ஏவானுபத்யேதி தாவத்பரிஹி அனுவத்சரைஹி பிராயேணைஹி சர்வேஷாம் அசாந்திகரஹ. ஒவ்வொரு ராசியிலையும் 3 மாதம் இருந்துட்டு வராராம். 3 வருஷம் பிடிக்கும் போகிறதுக்கு. ரொம்ப மெதுவாக போகிறாள். தாமதித்து மெதுவாக போகிறான் அவர் எல்லாருக்குமே அநேகமாக சர்வேஷாம் பிராயேண அசாந்திகரஹான்னாள். சாந்தத்தை கொடுக்க மாட்டான். அசாந்திகரஹ,
சாந்தமின்மையை தரக்கூடிய கிரகம் இந்த சனைஸ்வரன். அது ஜாக்கிரதையாக இருக்கணும்னாள். தத உத்தரஸ்மாத் ரிஷயா, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே என்னன்னாள், ரிஷிகள் சப்த ரிஷி கணங்கள் இருக்காள், அவள் சுத்தினவளால் துருவமண்டலத்தினாள். தத உத்தரஸ்மாத் ரிஷயா 11 லட்ச யோஜனாந்தரே, 11 லட்ச யோஜனைக்கு மேலே வடக்கு துவக்கில் பார்த்தா தெரியுமாம் சுத்தின்னு இருப்பாளாம் துருவமண்டலம். அது சுற்றி வரைந்துன்னு இருக்காளாம் சப்த ரிஷி மண்டலம், 7 ரிஷிகள் நாள். தத உத்தரஸ்மாத் ரிஷயா 11 லட்ச யோஜனாந்தரே உபலப்யந்தே யேவ லோகானாம் ஷமனுபாவயந்தோ பகவதோ விஷ்ணோः யத் பரமம் பதம் பிரதட்சிண பிரக்ரமந்தி. பகவான் விஷ்ணுனுடைய பரமபதம்னு சொல்லக்கூடிய துருவமண்டலம் இருக்கே, அதை பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருக்காளாம் இந்த சப்த ரிஷிகள். சப்த ரிஷி மண்டலம்னு 7 நட்சத்திரங்கள் பார்த்தா தெரியும், அதான் துருவமண்டலம். அங்கே இருந்துருக்காள்னு சொல்லி ஆகாசத்தில் இருக்கப்பட்ட நட்சத்திரங்கள் கிரகணங்கள் எல்லாத்தையும் பரீட்சித்துக்கு வர்ணித்து இதெல்லாம் நாராயண ஸ்வரூபங்கிறத எடுத்து சொன்னாள் ஸ்ரீசுகாச்சாரியால். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே 12வது ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீஹரயே நம. தத உபரிஷ்டாத் தத உபரிஷ்டாத் தத உபரிஷ்டாத் त्रिलक्षयोजनतो 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 नक्षत्राणि मेरुं दक्षिणेनैव कालायने नक्षत्राणि मेरुं दक्षिणेनैव कालायने नक्षत्राणि मेरुं दक्षिणेनैव कालायने ईश्वरयोजितानि 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 सहाभिजिता 28 सह अभिजिता 28 सह अभिजिता 28 28 நட்சத்திரங்கள். தத உபரிஷ்டாத் உஷனா தத உபரிஷ்டாத் உஷனா தத உபரிஷ்டாத் உஷனா द्विलक्षयोजनतः 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 उपलभ्यते पुरतः उपलभ्यते पुरतः उपलभ्यते पुरतः पश्चात् सहैव वार्कस्य पश्चात् सहैव वार्कस्य पश्चात् सहैव वार्कस्य शैघ्र्य मान्द्य साम्याभिगतिभिः शैघ्र्य मान्द्य साम्याभिगतिभिः शैघ्र्य मान्द्य साम्याभिगतिभिः अर्कवच्चरति लोकानाम् अर्कवच्चरति लोकानाम् अर्कवच्चरति लोकानाम् नित्यदा अनुकूलः नित्यदा अनुकूलः नित्यदा अनुकूलः एव प्रायेण वर्षयन् एव प्रायेण वर्षयन् एव प्रायेण वर्षयन् चारेणानुमीयते 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 सः वृष्टिविष्टम्भ ग्रहोपशमनः सः वृष्टिविष्टम्भ ग्रहोपशमनः सः वृष्टिविष्टम्भ ग्रहोपशमनः उशनसा बुधो व्याख्यातः उशनसा बुधो व्याख्यातः उशनसा बुधो व्याख्यातः तत उपरिष्टात् तत उपरिष्टात् तत उपरिष्टात् द्विलक्षयोजनतो 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 बुधः सोमसुतः बुधः सोमसुतः बुधः सोमसुतः उपलभ्यमानः प्रायेण शुभकृत् उपलभ्यमानः प्रायेण शुभकृत् उपलभ्यमानः प्रायेण शुभकृत् यदार्कात् व्यतिरिच्येत यदार्कान् व्यतिरिच्येत यदार्कात् व्यतिरिच्येत तदा अतिवाताभ्र प्राय तथा तदा अतिवाताभ्रप्राय तदा अतिवाताभ्रप्राय अनावृष्ट्यादिभयम् आशंसते अनावृष्ट्यादिभयम् आशंसते अनावृष्ट्यादिभयम् आशंसते अत ऊर्ध्वम् अङ्गारकोऽपि अत ऊर्ध्वम् अङ्गारकोऽपि अत ऊर्ध्वम् अङ्गारकोऽपि योजनलक्षद्वितय उपलभ्यमानः योजनलक्षद्वितय उपलभ्यमानः योजनलक्षद्वितय उपलभ्यमानः
त्रिभिस्त्रिभिः पक्षैः त्रिभिस्त्रिभिः पक्षैः त्रिभिस्त्रिभिः पक्षैः एकैकशो राशीन् एकैकशो राशीन् एकैकशो राशीन् द्वादशानुभुङ्क्ते 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 यदि न वक्रेणाभिवर्तते यदि न वक्रेणाभिवर्तते यदि न वक्रेणाभिवर्तते प्रायेण अशुभग्रहो अघशंसः प्रायेण अशुभग्रहो अघशंसः प्रायेण अशुभग्रहो अघशंसः तत उपरिष्टात् तत उपरिष्टात् तत उपरिष्टात् द्विलक्षयोजनान्तरगतः 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 भगवान् बृहस्पतिः भगवान् बृहस्पतिः भगवान् बृहस्पतिः एकैकस्मिन् राशौ एकैकस्मिन् राशौ एकैकस्मिन् राशौ परिवत्सरं परिवत्सरं चरति परिवत्सरं परिवत्सरं चरति परिवत्सरं परिवत्सरं चरति यदि न वक्र स्यात् यदि न वक्र स्यात् यदि न वक्र स्यात् प्रायेणानुकूलो ब्राह्मणकुलस्य प्रायेणानुकूलो ब्राह्मणकुलस्य प्रायेणानुकूलो ब्राह्मणकुलस्य तत उपरिष्टात् तत उपरिष्टात् तत उपरिष्टात् योजनलक्षद्वयात् प्रतीयमानः योजनलक्षद्वयात् प्रतीयमानः योजनलक्षद्वयात् प्रतीयमानः योजनलक्षद्वयात् प्रतीयमानः शनैश्चर एकैकस्मिन् राशौ शनैश्चरः एकैकस्मिन् राशौ शनैश्चरः एकैकस्मिन् राशौ त्रिंशन्मासान् विलम्बमानः त्रिंशन्मासान् विलम्बमानः त्रिंशन्मासान् विलम्बमानः सर्वानेवानुपद्येति 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 तावद्भिः अनुवत्सरैः प्रायेण तावद्भिः अनुवत्सरेण प्रायेण तावद्भिः अनुवत्सरैः प्रायेण तावद्भिः अनुवत्सरैः प्रायेण हि सर्वेषाम् अशान्तिकरः हि सर्वेषाम् अशान्तिकरः हि सर्वेषाम् अशान्तिकरः तत उत्तरस्मात् तत उत्तरस्मात् तत उत्तरस्मात् ऋषयः एकादशलक्षयोजनान्तरे ऋषयः एकादशलक्षयोजनान्तरे ऋषयः एकादशलक्षयोजनान्तरे उपलभ्यन्ते 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 य एव लोकानां य एव लोकानां य एव लोकानां य एव लोकानां शमनुभावयन्तो शमनुभावयन्तः 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 भगवतो विष्णोः भगवतो विष्णोः भगवतो विष्णोः यत्परमं पदं यत्परमं पदं यत्परमं पदं प्रदक्षिणा प्रक्रमन्तीः प्रदक्षिणा प्रक्रमन्तीः प्रदक्षिणा प्रक्रमन्तीः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे द्वाविंशोऽध्यायः இவ்வாறாக வர்ணிச்சாள் சுகாச்சாரியாள். நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் சூரியனோடு கூட உயரக்க சுத்திர அண்ட வெளியில் இருக்கப்பட்ட எல்லா நட்சத்திர மண்டலங்களையும் வர்ணிச்சாள். எல்லாம் பகவத் ஸ்வரூபம் நாள், எல்லாம் நாராயணன் நாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே द्वाविंशोऽध्यायः. राजोवाच यदेतद्भगवतः आदित्यस्य मेरुं ध्रुवं च प्रदक्षिणेन परिक्रामतो राशीनामभिमुखं प्रचलितं च प्रदक्षिणं भगवता उपवर्णितम् अमुष्य वयं कथम् अनुमिमीमहीति. सहोवाच यथा कुलालचक्रेण भ्रमता सह भ्रमतां तदाश्रयाणां पिपीलिकादीनां गतिरन्यैव प्रदेशान्तरेष्वपि उपलभ्यमानत्वात् एवं नक्षत्रराशिभिः उपलक्षितेन कालचक्रेण ध्रुवं मेरुं च प्रदक्षिणेन परिधावता
सह परिधावमानानां तदाश्रयाणां सूर्यादीनां ग्रहाणां गतिरन्यैव नक्षत्रान्तरे राश्यन्तरे च उपलभ्यमानत्वात् स एष भगवान् आदिपुरुषः एव साक्षान्नारायणो लोकानां स्वस्थय आत्मानं त्रयीमयं कर्मविशुद्धिनिमित्तं कविभिरपि च वेदेन विजिज्ञास्यमानः द्वादशधा विभज्य षट्सु वसन्तादिषु ऋतुषु यथोपजोषं ऋतुगुणान् विदधाति तमेतं यः पुरुषाः त्रय्या विद्यया वर्णाश्रम आचारानुपथा उच्चावचैः कर्मभिः आम्नातैः योगवितानैश्च श्रद्धया यजन्तः अञ्जसा श्रेयः समधिगच्छन्ति अथ स एष आत्मा लोकानां द्यावा पृथिव्योः अन्तरेण नभोवलयस्य कालचक्रगतो 12 मासान् भुङ्क्ते राशिसंज्ञान् संवत्सरावयवान् मासः पक्षद्वयं दिवा नक्तं चेति सपादर्क्षद्वयम् उपदिशन्ति यावता षष्ठमंशं भुञ्जीत स वै ऋतुरिति उपदिश्यते संवत्सरावयवः अथ च यावतार्धेन नभो वीथ्यां प्रचरति तं कालम् अयनमाचक्षते अथ च यावन्नभो मण्डलं सह द्यावा पृथिव्योः मण्डलाभ्यां कास्नेन सह भुञ्जीत तं कालं संवत्सरं परिवत्सरम् इडावत्सरम् अनुवत्सरं वत्सरमिति भानोः मान्द्यशैग्र्यसमगतिभिः समामनन्ति एवं चन्द्रमा अर्कगभस्तिभ्यः उपरिष्टात् लक्षयोजनतः उपलभ्यमानः अर्कस्य संवत्सरभुक्तिं पक्षाभ्यां मासभुक्तिं सपादर्क्षाभ्यां दिनेनैव पक्षभुक्तिम् अग्रचारी द्रुततरगमनो भुङ्क्ते अथ चापूर्यमाणाभिश्च कलाभिः अमराणां क्षीयमाणाभिश्च कलाभिः पितॄणाम् अहोरात्राणि पूर्वपक्ष अपरपक्षाभ्यां वितन्वानः सर्वजीवनिवः प्राणो जीवश्च एकमेकं नक्षत्रं 30 मूर्तैः भुङ्क्ते स एष षोडशकलः पुरुषो भगवान् मनोमयः अन्नमयः अमृतमयः देवपितृमनुष्य भूतपशुपक्षिसरीसृपविरुधां प्राणापि आयनशीलत्वात् सर्वमय इति वर्णयन्तीः तत उपरिष्टात् 3,00,000 नक्षत्राणां मेरुं दक्षिणेनैव कालायने ईश्वरयोजितानि सहाभिजिता 28 तत उपरिष्टात् उशना 2,00,000 उपलभ्यते पुरतः पश्चात् सहैव वार्कस्य शैघ्र्यमान्द्य साम्याभिगतिभिः अर्कवच्चरति लोकानां नित्यदा अनुकूलः एव प्रायेण वर्षयन् चारेणानुमीयते सः वृष्टिविष्टम्भ ग्रहोपशमनः उशनसा बुधो व्याख्यातः तत उपरिष्टात् 2,00,000 बुधः सोमसुत उपलभ्यमानः प्रायेण शुभकृत् यदार्कात् व्यतिरिच्यते तदा अतिवाताभ्र प्राय अनावृष्ट्यादि भयम् आशंसते अत ऊर्ध्वम् अङ्गारकोऽपि योजन लक्षद्वितय उपलभ्यमानः 3 पक्षैः एकैकशो राशीन् 12 भुङ्क्ते यदि न वक्रेणाभिवर्तते प्रायेण अशुभग्रहो अघशंसः तत उपरिष्टात् 2,00,000 भगवान् बृहस्पतिः एकैकस्मिन् राशौ परिवत्सरं चरति यदि न वक्रः स्यात् प्रायेणानुकूलो ब्राह्मणकुलस्य तत उपरिष्टात् योजनलक्षद्वयात् प्रतीयमानः शनैश्चर एकैकस्मिन् राशौ 30 मासान् विलम्बमानः सर्वानेवानुपद्येति तावद्भिः अनुवत्सरैः प्रायेण हि सर्वेषाम् अशान्तिकरः
तत उत्तरस्मात् ऋषयः 11 लक्षयोजनान्तरे उपलभ्यन्ते य एव लोकानां शमनुभावयन्तो भगवतो विष्णोर्यत्परमं पदं प्रदक्षिणप्रक्रमन्तिः. ओं श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे பஞ்சமஸ்கந்தே 12வது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறத இந்த விஸ்வரூபமாக இருக்கப்பட்ட சுவாமியை தான் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. விஸ்வரூப இது தியானம்னுட்டு சொல்லி முதல் நாமாவே விஸ்வஸ்மை நமஹ விஸ்வம் விஷ்ணு ஷட்காரான்னு முதல் நாமா. அப்படி விஸ்வமூர்த்தியாக இருக்கார். அதனால்தான் பரீட்சித்துக்கு இந்த விஸ்வத்தை பூரா வர்ணித்தாள். கிரகங்களையும் நட்சத்திர மண்டலங்களையும் வர்ணித்தாள் சுகாச்சாரியாள். இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्य சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யः பிருथिवी சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.